தெரிஞ்சிருந்தா கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். அப்போனா எனக்கு கல்யாணம் நின்று இருக்கும். கல்யாணம் நின்னாலும் உங்களை தான் தேடி வந்திருப்பேன். நீ தான் உன் ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டுட்டு இருந்தியே. அதை விடுங்க, அது முடிஞ்சு போனது. முடிஞ்சு போனதா இருந்தாலும் எனக்கு அது ஆறாத காயம் தான். அதை ஆத்துறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், കുറച്ച് மாறி இருந்தா மதி. தள்ளி போய் உட்காரு. சரி, ஓகேவா? ஏய், நான் இப்போ தாளம் விழுவேன். நான் எதுக்கு இருக்கேன்? நீங்க தாளம் விழும்போது உங்க கூடவே சேர்ந்து விழுந்து அப்படியே ஒரு லிப் தொலை படிப்பேன். ஏய், என்னங்க என்னங்க நொன்னங்க என்னக்கிட்ட பொடி. ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஒன்றும் பேசுறது இல்ல. மனுஷனை உட்கார விடாம சும்மா புள்ள 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 புள்ளன்னு வந்துக்கிட்டு. நான் சொன்னேன்ல, பொண்டாட்டி எல்லாம் அப்படிதானே. அது பொண்டாட்டி, நீ நான் என்ன பொண்டாட்டியா? நீ ராட்சசி. அட பாவி புருஷா, என்ன பார்த்து ராட்சசன் சொல்ற? ஆமாண்டி, நீ ராட்சசி தான். என்னங்க ஏன் இப்படியெல்லாம் சொல்றீங்க? என்ன சொல்றேன்? என்ன பார்த்தா ராட்சசி மாதிரி இருக்கா? ம், பாப்பா பாவம் இல்ல, இப்படியா பாப்பாவை ராட்சசின்னு சொல்லுவீங்க? ம். ஏய், என்னங்க என்னங்க என்ன பொடி. அவளும் அவன் என்னங்காவும். பின்ன சுப்டி கூப்பிடணும். அப்புப்பான்னு விழி. அப்பப்பாவா? ஏங்க புருஷனை யாராவது அப்பப்பான்னு கூப்பிடுவாங்களா? நீ கூப்பிடு, தப்பே இல்ல. ஏன் உங்களுக்கு ஒன்றும் அத்தனை வயசு ஆகல. ஏன் புருஷனை எப்படி நான் அப்பப்பான்னு கூப்பிட முடியும்? இதெல்லாம் நல்லா தெளிவா இரு. யாராவது வந்து உன் புருஷனை தப்பா சொன்னா உடனே நம்பிடு. அதை ஏன் சொல்லாதீங்க. பொடி, நீ எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு. அதுவா, இழுக்காம சொல்றீ. இழுக்காம எப்படி சொல்ல முடியும்? கடவுளே, எப்படியாவது சொல்லி தொலை. அப்போ ஓகே. அதாவது ஆஷியோட குழந்தைக்குள்ள அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். எல்லாத்துக்கும் நானே வரேன். கூப்பிட்டுட்டு என்னை எதுலையாவது கோத்து விட வேண்டியது. உன் ஃப்ரெண்டு லக்ஷ்மியும் சரி, அவங்க அண்ணனும் சரி, எல்லாம் கள்ள கூட்டவங்க தான். சும்மா இருங்க. சும்மா இருங்க, பே அந்த பக்கம். கோவப்படாதீங்க. பாவுங்க, ஆஷி ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு யாருமே இல்லை தெரியுமா? காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பா. கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கும் போது கூட எங்களுக்கு எங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்தாங்க. ஆனா அவளுக்கு யாருமே இல்லை தெரியுமா? அப்பாவே அவ அழுதா. கான்வெகேஷனுக்கு முன்னாடி நாள் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோமா, அப்ப சொல்லி அழுதுட்டே இருந்தா. நான் சொன்னேன், எங்க அம்மா வருவாங்கடி, நீ கவலைப்படாதான்னு. ஆனா என்னோட அம்மா இல்லையேடி அவங்க அப்படின்னு சொல்லி அழுதா. எவ்வளோ சமாதானப்படுத்தின, என் அம்மா உன் அம்மா எல்லாம் ஒண்ணுதான்னு. ஒத்துக்கவே இல்லை. அவளுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? அவ மேல ஒரு கோபம் இருந்தாலும் அந்த பொண்ணு பாவம். அந்த பொண்ணு பாவம் சொல்றது பாரு. அதனால தான் சொல்றேன், அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அவளை சேர்த்து வைக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியுமா? அதான் அவளுக்கே தெரியாதுன்னு சொல்றான்ல. நீங்க போய் பேசுறதா ஒரு பிளான் போட்டீங்கல்ல, அது எப்போ? அது லட்சுமி கால் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கா. ஃபர்ஸ்ட் அந்த பிளானை பண்ணி என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சுட்டு வாங்க. விசாரிச்சுட்டு வந்தா ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீ ஃபர்ஸ்ட் விசாரிச்சுட்டு வாடி. சரிங்க, நான் விசாரிக்கிறேன். இப்போ உள்ள மனுஷால் யாரையுமே நம்ப முடிய மாட்டேக்கு. யார் யார் எப்படிப்பட்டவங்க, யார் யார் எப்படி போயிட்டு வருவாங்க ஒன்னும் தெரிய மாட்டேக்கு. எல்லாம் விசாரிச்சாதான். ஆமாங்க, உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எது எது உத நீங்க வச்சுக்கோ, அவ்வளவுதான். எவ்வளவுதான்? சும்மா லபலபான்னு திட்டிக்கிட்டே இருக்கீங்களே, அந்த உதர பிடிச்சி கடிச்சு எடுத்து விட்டுருவேன். ரத்தம் வர்ற அளவுக்கு கடிப்பேன். முடியலடா. ஏய், கொத்துற வேலை வச்சுக்காத. அவ எலும்புனானா நீ என்கிட்ட செத்துட்ட. அவ 12 hours கழிச்சுதான் எலும்புவா. கழுத்துல இருந்து கையெடு. என்னடா சொல்ற? ஆமா, கழுத்துல இருந்து கையெடு. நான் ஃபுல்லா சொல்றேன்.
டேய் உன்ன வேண்டாம் வேண்டாம் விடு சாப்பிடா என்னடா பண்ண சி நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா என்னடா பண்ண அவளை நேத்ரன் நேத்ரன் கையெடுன்னு சொல்றேன் ஐயோ உன்ன உன்னை இன்னைக்கு கொலை பண்ணாம விட மாட்டேன்டா உன்னை நான் எப்படியெல்லாம் நினைச்சு வச்சிருந்தேன் சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா சாவு சாவு எனக்கு வர கோவத்துக்கு நேத்ரன் வேண்டாம் என்னடா வேண்டாம் நாயே நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு ஏய் ஓ வேண்டாம் டேய் நேத்ரன் போதும் என்னால வேதனை தாங்க முடியல இனி நான் செத்துட்டேன்னா உன் மேலதான் பழி வரும் நீ சாவுடா உன்னை எப்படியெல்லாம் நினைச்சு வச்சிருந்தேன் நானு சாவு ஆ சி ப்ளீஸ் நேத்ரன் போதும் ஏய் சி வாய முடு அவ என்னடா பண்ணா அவ உனக்கு என்ன பண்ணா அப்படி இது மாதிரி அவளை கேவலப்படுத்தணும்னு நினைச்சிருக்க உன்னெல்லாம் அடி ரத்தத்தோட விட்டுருக்க கூடாதுடா கொலை பண்ணி போட்டிருக்கணும் டேய் என்னடா டேய் மானம் கட்டவனே ஒரு பொண்ணு வாழ்க்கையில விளையாடணும்னு நினைச்சிருக்க அதுவும் அவளோட கற்பு கூட ஏய் 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 உன்னை அப்படியே குழி தோண்டி புதைக்க தோணுது சி என்னடா அவளை நான் பொண்டாட்டி ஆக்கணும்னு நினைச்சேன் செருப்பு நேத்ரன் ஏய் வாய்முடு உன் மேல இருந்த மரியாதை எல்லாம் போச்சு இத்தனையும் நாளா நானும் நம்பிட்டு இருந்தேன் நவமித்ராக்கு லவ் லெட்டர் எழுதுனது நீந்தான்னு ஆனா இப்போ கன்ஃபார்ம் ஆச்சுடா நீ இல்லவே இல்லைன்னு அவளை எப்போ நீ தப்பான முறையில அடையணும்னு நினைச்சியோ இதுலயே புரிஞ்சிடுச்சு நீ கண்டிப்பா அவளை லவ் பண்ணவும் இல்ல அவளுக்காக லவ் லெட்டர் எழுதவும் இல்லைன்னு அது உங்க அண்ணன் ரியோ தான் எழுதியிருக்காரு அவர் தான் லவ் பண்ணிருக்காரு அன்னைக்கு நாங்க ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணப்போ அவர் லெட்டர் எடுத்து படிச்சாரு அவர் படிச்சப்போ அவர் கண்ல இருந்து வீத்தின கண்ணீர் இப்போவும் என்னால மறக்கவே முடியல இப்பதானே புரியுது அந்த கண்ணீர் மாத்திரம்தான் உண்மை நீ என்கிட்ட கண்ணீர் விட்டதெல்லாம் வெறும் நடிப்புன்னு சி நேத்ரன் ஏய் உன் வாயால என் பேர் சொல்றது கூட உனக்கு உரிமை இல்ல மச்சான் இதோ பார் இனி நீ யாரோ நான் யாரோ உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லடா அண்ணனோட லவ்வரை ஒருத்தன் அடையணும்னு நினைக்கிறவன் சி மனுஷன்லயே சேர்த்திக்க இல்ல ஏன்டா ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படி என்னடா பண்ணிட்டான் உங்க அண்ணன் உனக்கு உன் அண்ணனை விடு நீங்க 2 பேர் அண்ணன் தம்பிக்க எதனா பண்ணிட்டு போவீங்க இவ என்னடா பண்ணா இவ்வளவு ஏன்டா இப்படி சதைக்கணும்னு நினைச்ச அது இன்னும் கொஞ்ச நாளையில நெக்ஸ்ட் இயருக்கு கல்ஃப்ல போகணும் அதனால இவ கதையை இப்ப நம்ம முடிச்சிட்டோம்னா நம்மள தவிர வேற யாரையும் இவ கட்டிக்கவே மாட்டான்னு நினைச்சேன் ஏய் ஏன் அப்படி நினைச்ச எனக்கு எங்க அண்ணனை கண்டாலே ஆகாது அவனை பழி வாங்கணும்னு நினைச்சேன் அதான் அவன் லவ் பண்ண பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணி அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டி அவனை சதைக்கணும்னு நினைச்சேன் அதான் இப்படியெல்லாம் பண்ணேன் டேய் அதுக்கு அதுக்கு இவதான் கிடைச்சாளா நாயே ஆ ஆ நேத்ரன் ஏய் முள்ள முடியலன்னா சாவுடா நாயே அவன் எப்படி பண்ண உனக்கு என்னடா நீ ஏன்டா இதுல நடுவுல வந்து என் உயிரை வாங்குற ஏய் ஏய் நாயே அவன் யாரு தெரியுமா யாரு என் அத்தை பொண்ணு என்ன ஆமாண்டா என் அத்தை பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க போறவ ஏய் நாயே நீ நம்பாட்டி போ நீ சொல்றது உண்மையா ஆமாண்டா என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா இவ கூட தான் இவ மாத்திரம்தான் என் பொண்டாட்டி எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேலேயே கை வைக்க வருவ போதும் முடியல நாயே சி நான் தான் அவளை ஒன்னும் பண்ணல என்னை விட்டுரு ஏய் ஒழுங்கா எழும்பி ஓடி போயிடு இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை கண்டிப்பா கொலை பண்ணவே நான் தயங்க மாட்டேன் வேண்டாம் வேண்டாம் நான் போயிடுறேன் நேத்ரன் ஆனா ஒண்ணு நான் அவளை ரேப் பண்ண வந்ததெல்லாம் சொல்ல வேண்டாம் அதை எப்படா சொல்லாம இருக்க முடியும் இனி உன்ன மாரி நாய் எவனாவது வராமல போயிடுவான் அவனுங்க கிட்ட இருந்து என் பொண்டாட்டியை நான் காப்பாற்ற வேண்டாமா நாயே உன்னை பத்தி சொல்லி அசிங்கப்படுத்துவேன் ப்ளீஸ் நேத்ரன் சொல்லாத சொல்ல வேணானா இப்பயே எழும்பி சட்டையை போட்டுட்டு ஓடி போயிடு 5ன்றதுக்குள்ள இங்க இருந்து கிளம்புற நீ அதே மாதிரி சின்ன ஒரு பொண்ணுகிட்ட இது மாதிரி தப்பா நடந்துக்கணும்னு நினைச்ச மவனே அவ்வளவுதான் 5ன்றதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடு இப்பயே போயிடுவேன் 1 2 3 நாய் போயிட்டான் சி
இவனை போய் நம்ம ரொம்ப நல்லவன்னு நம்பிட்டு இருந்தோமே, எப்படி எல்லாம் பண்ணியிருக்கான்.